ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃப்ரைடே மார்னிங் காலையிலே ஸ்கூலுக்கு வந்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு 75வது குடியரசு தின விழா. அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பிள்ளைங்களை ஸ்கூல் கூட்டிகிட்டு வந்துட்டு கொடியெல்லாம் வந்து ஏற்றிட்டு சாக்லேட்லாம் வந்து கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நேராக நம்ம வீட்டுக்கு வந்துட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோன்னே என்ன வேலை, காலையில் சாப்பிடணும். ஏன்னா லீவ் நாள் அப்படிங்கிறதுனால லேட்டாக தான் வந்துட்டு எந்திரிச்சோம். எதுவுமே சாப்பிடாமே ஸ்கூலுக்கு வந்து போயிட்டு கொடியெல்லாம் ஏற்றிட்டு வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிட ஆரம்பித்தோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சிந்தா சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லபடியாக போய் கொடியேற்றிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்னென்ன வேலையெல்லாம் வந்து செய்கிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த வீடியோவில் பாருங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கொடியேற்றிட்டு ஒரு வேலை சொன்னோம் அப்படின்னா அதை செய்யறது இல்லை. அப்போதான் தண்ணி தெளிக்கும், அப்போதான் வந்துட்டு வெளியில போகணும், அப்போதான் வந்து சாக்லேட் சாப்பிடணும். ஒரு மாதிரியா போரிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்துட்டு சாங்ஸ் வந்து போட்டு விட்டுருந்தேன். அதுக்கு தான் வந்து அவசியம் ஆடிட்டு இருந்தேன். நானும் சைட் பை வந்து பாடிட்டே வேகமாக கிச்சனை வந்து கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மாவு வந்து இருந்துச்சு, அதில் ரவை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் நேற்று நைட்டே. அதனால அதை வந்துட்டு தோசை வந்து ஊற்றிட்டு நேற்று வச்ச சாம்பார் வந்துட்டு இருக்குது, அந்த சாம்பாரை வந்து சூடு பண்ணிவிட்டு காலையில் டிஃபனை வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிதா ஒரே ஆட்டம். அவங்களுக்கு வந்துட்டு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பாட்டு போட்டோம் அப்படின்னா அப்படி தான் ஆடிட்டுருப்பாங்க. நான் வந்துட்டு அதுக்கப்புறம் தோசை வந்துட்டு ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். பசிக்குதுன்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் தோசை வந்து ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு அஸ்விதாக்கு, அதுக்கப்புறம் சுபஸ்ரீக்கு, அப்படி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பசி தாங்க முடியல. அதனால் வந்துட்டு நானும் வந்து சைட் பை வந்து தோசையை ஊற்றி நான் வந்துட்டு கிச்சனில் நின்றே சாப்பிட்டுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார் தான் வந்து வச்சுருந்தேன். நேற்று வச்ச சாம்பார் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் அதனால் 2 தோசை வந்து சாப்பிட்டுட்டேன் இன்றைக்கி. பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் அங்கே சாப்பிட்டுட்ருக்காங்க. நான் வந்துட்டு பசி தாங்க முடியாமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனில் நின்றே நான் வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு என்னமோ தெரியல, இன்றைக்கி சாம்பார் செம்மையாக இருந்துச்சு. சாப்பாடெலாம் முடிச்சுட்டு காலையில் அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு வந்துட்டு கொஞ்சம் மீன் வந்து இருந்துச்சு, கடல் ஐர மீன். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் நேற்றே, ஃப்ரீசரில் இருந்துச்சு. அதை வந்து எடுத்து வச்சுட்டு தான் வந்து போனேன் ஸ்கூலுக்கு போகும்போது. அதுக்கப்புறம் அதை கிளியர் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், வீட்டு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு வர மிளகாய் தூள் வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்துட்டு பச்சரிசி மாவு வந்து இதில் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு கலர் பொடி, ஃபுட் கலர் வந்து வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு இதில் ஆயில் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம். ஆயில் போட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு வந்துட்டு மசாலா வந்து பிரிஞ்சு வராது. நெக்ஸ்ட் வந்துட்டு லெமன் ஜூஸ் வந்துட்டு இதில் அரை லெமன் ஜூஸ் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு கிட்டத்தட்ட 1 ஹவர் கிட்ட நல்லா ஊற வச்சுட்டு இன்றைக்கி வந்துட்டு குடியரசு தின விழாவுக்கு நான் வந்துட்டு ஒரு ஸ்வீட் வந்து செஞ்சுருந்தேன். வேறு ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்வீட் தான், குலோப் ஜான் தான் வந்து செஞ்சுருந்தேன். ஆஷிர்வா ஆட்டா பிராண்டோட குலோப் ஜான் பாக்கெட் இருந்துச்சு, அதை வந்து கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் இதோட வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு பால் பவுட்ரு வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து குலோப் ஜான் வந்து செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்துட்டு குலோப் ஜாமுன் வந்துட்டு வரும். அதுக்கப்புறம் பால் பவுடர் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி இதை உருண்டையாக ஒட்டி ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு அப்படியே வந்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுபஸ்ரீ தான் வந்துட்டு இதை எல்லாமே உருண்டை வந்து உருட்டுனா, ரவுண்டாக வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து ஒரு ஷேப் வந்து உருட்டுனா, அதுவே நல்லா இருந்துச்சு. அதனால் அதையே அப்படியே வந்து போட்டாச்சு. எண்ணெயில் போட்டு மீடியமான ஃப்ளேமில் வந்துட்டு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வேக வச்சு இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு அதே எண்ணெயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மசாலா போட்டு வச்சுருந்த மீனை எல்லாத்தையுமே வந்துட்டு ஃப்ரை பண்ணி நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு சுட சுட சாதமும் அதுக்கப்புறம் வந்துட்டு தயிர் வந்து போட்டு மீன் வச்சு அவங்க வந்து சாப்பிட்டாங்க. சில பேர் வந்துட்டு தயிரோட மீன் வச்சு சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. பிள்ளைங்க வந்துட்டு இன்றைக்கி தயிர் ப்ளஸ் மீன் பொரிச்சு தான் வந்து சாப்பிட்டாங்க. நான் வந்துட்டு சாதம், சாம்பார், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை கொஞ்சம் வந்து வச்சு நான் வந்து சாப்பிட்டேன். எல்லா மீனுமே வந்துட்டு நல்லா வந்து பொரிச்சு வந்து எடுத்தாச்சு. ரொம்பவே சூப்பராக, ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துட்டு இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் அந்த மீன் வத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் 1.5 கப் ஜீனி சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஏலக்காய் வந்து சேர்த்து ஜீனி பாகை வந்து ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பிள்ளைங்களுக்கு வந்துட்டு லஞ்ச் வந்து இன்றைக்கி வந்து கொடுத்தாச்சு. சாதமும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன் ஃப்ரையும் வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பாடெலாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜீனி பாகு வந்து நல்லா கொதித்து இறக்குனதுக்கப்புறம் அதில் வந்துட்டு சூடாகவே நான் வந்துட்டு குலோப் ஜாமுனை வந்து போட்டுட்டேன். அந்த சூடு பாகுலே வந்து போட்டோம் அப்படின்னா நல்லாவே வந்துட்டு உங்களுக்கு ஊறி வந்துடும். நல்ல குலோப் ஜாமுன் ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு பவுலில் வந்து போட்டு கொடுத்துட்டேன். ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. நல்ல சாஃப்டாக ஜூஸியாக வந்துட்டு வந்துருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.